முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக ஸ்ட்ராங் ரூமில் ஜனநாயகன் படம் பார்த்த விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக ஸ்ட்ராங் ரூமில் ஜனநாயகன் படம் பார்த்த விவகாரத்தில் யுவராஜ் என்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிசிடிவி கண்காணிப்பு அறையில் அமர்ந்து கொண்டு ஜனநாயகன் படம் பார்த்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பகிரலாம். தேர்தல் வாக்கு எந்தி எந்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய 3 வாக்கு மையங்களில் சென்னை காவல்துறையினர் பல்வேறு கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம், லயலா கல்லூரி, அதே போல ராணிமேரி கல்லூரி ஆகிய 3 இடங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய ஸ்ட்ராங் ரூமில் ஜனநாயகன் படம் பார்த்த சம்பவம் தொடர்பாக திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த யுவராஜ் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் இந்த சிசிடிவி காட்சிகளை யுவராஜ் எடுத்திருக்கிறார். அதற்கான பணிகள் அண்ணா பல்கலைக்கழகம் முழுவதும் அவர் செய்திருக்கிறார். ஸ்ட்ராங் ரூமில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை, சிசிடிவி கண்காணிப்பு அறை ஆகியவை அனைத்தும் இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டு அறையில் வைத்து ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து அதனை சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டதாக தெரிகிறது. இதன் தொடர்ச்சியாக கோட்டூர்புரம் போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.